ஹலோ எவ்ரிவன். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு ரீப்ரோக்ராம் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த விஷயத்த நீங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் ஆழமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட கான்ஷியஸ் லெவல்லையும் அந்த விருப்பம் இருக்குது, அதே மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் லெவல்லையும் அதே விருப்பம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் லெவலில் உங்களோட விருப்பம் ஒன்றாக இருக்கும் போது உங்களோட தாட்ஸ், எண்ணங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு தேவை இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அதில் 1008 குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணம் உங்களோட சப்கான்ஷியஸ் லெவலில் இருந்து வரலை அப்படின்னு தான் அர்த்தம். உங்களோட சப்கான்ஷியஸ் லெவல்லையும் நீங்கள் ஆசைப்படுறத கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு போகணும். இல்லை உங்களோட மைண்ட் செட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அஃபர்மேஷன்ஸ் மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டும் ஒரே விஷயத்துக்கு ஆசைப்படுறப்போ அந்த எண்ணம், அந்த ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு சப்கான்ஷியஸ் லெவலில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்த ஆழமாக நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க, விரும்ப ஆரம்பிக்கிறீங்க. இல்லை சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த எண்ணத்தை நினச்சி அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் மிராக்குலஸாக உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் கூட ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸோ ஸ்டேட்மெண்ட்டோ இருக்கக்கூடாது. உங்களோட ப்ரெசண்ட்டில் நீங்கள் நடக்கிற மாதிரி தான் அஃபர்மேஷன்ஸை நீங்கள் எப்போவும் சொல்ல ஆரம்பிக்கணும். பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இந்த ரெண்டுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பவர்ஸும் கிடையாது. ப்ரெசண்ட் இந்த நொடிக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சக்தியும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி இந்த நொடிக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறப்பவும் ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரி இல்லை நடந்துகிட்ருக்க மாதிரி தான் சொல்லணும். உங்களுக்கு வர ஒவ்வொரு எண்ணமும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிற அஃபர்மேஷன்ஸ் தான். நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக யோசிக்கிறீங்க, நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக நெகட்டிவான அஃபர்மேஷன்ஸை தான் சொல்லிகிட்ருக்கீங்க. இது உங்களோட எண்ணங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுறப்போ நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பித்தோன்னே எல்லா சேஞ்சஸும் தெரிய ஆரம்பிக்காது. 21 நாள் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக அஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்குள்ள அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஒரு ஹேபிட்டாக மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஹேபிட்டாக மாற்ற ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக 21 நாள் தொடர்ந்து செய்யணும். 21 நாள்ங்கிறது மினிமம் தான். நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு தாட்ஸும் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நிலையில தான் நீங்கள் உங்களோட வைப்ரேஷன்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட எண்ணங்களுக்கும் அதிகமான சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறத உங்களால் அடைய முடியும். உங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஹேபிட்ஸ் ஏதாவது நீங்கள் விடணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் அஃபர்மேஷன்ஸ் மூலமாக உங்களால் மாற்ற முடியும். உங்ககிட்ட நெகட்டிவான ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்குது, அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சப்கான்ஷியஸ் மைண்டில் அஃபர்மேஷன்ஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக உங்களோட ஹேபிட்ஸையும் மாற்ற முடியும். சில விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கலாம். அதற்கு காரணம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது சீக்கிரமாக ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு, அதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்றுக்குச்சு, அதை ஹேபிட்டாக மாற்றிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட லைஃப்பில் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பண கஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட எண்ணங்களும் அதை சார்ந்தே இருக்கும். ஸோ என்னோடய லைஃப்பில் எனக்கு எதுவுமே செட் ஆகாது, நான் செய்கிற எதுவுமே எனக்கு சரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறதில்ல, ஸோ என்னோடய பண கஷ்டமும் இப்படியே தான் போய்கிட்டே இருக்குது, இது எப்போ முடியும்னு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான மனநிலையே உருவாக்கிட்டு இருப்பீங்க. ஹெல்த்னால் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட மனநிலை இதே மாதிரி நெகட்டிவாக தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வர்றது எல்லாருக்குமே காமனானது தான். ஆனால் அதனால் இந்த நெகட்டிவான எண்ணங்கள் அதுக்கு எப்பொழுதும் ஒரு சொல்யூஷனை கொண்டு கொடுக்க போகிறதே கிடையாது. ஸோ உங்களோட எண்ணங்களை மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறுங்கிறது உண்மை. ஸோ பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் மூலமாக இந்த நெகட்டிவான எண்ணங்களையும் நெகட்டிவான மைண்ட் ஸ்டேட்டையும் உங்களால் மாற்றிக்க முடியும்.
பாசிட்டிவான எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனுக்கு மாற்றி கொண்டு போக முடியும். பண கஷ்டம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள பல பிலீஃப் சிஸ்டத்தையும் உருவாக்கியிருக்கும். நீங்கள் வளர்ந்து வந்த விதம் இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தினால பணம் ஒன்றும் லைஃப்பில் பெருசு கிடையாது, மனுஷங்க தான் முக்கியம், நல்ல குணம் தான் முக்கியம் இப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பணத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அதை சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் கண்டிப்பாக ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக உங்களோட பிலீஃப் சிஸ்டம் மாற ஆரம்பிக்கிறப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பண வரவையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன், I am a money magnet. I attract prosperity, luxurious life and abundance in my life. Money is needed for a good quality of life. நான் இப்பொழுது பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் பணத்தையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நான் என்னை நோக்கி ஈர்க்கிறேன். உங்களுடைய ஹெல்த் நல்லா ஆகணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன், ஐ அட்ராக்ட் குட் ஹெல்த். ஈச் அண்ட் எவ்ரி செல் இன் மை பாடி இஸ் ஹெல்த்தி. ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஹீல்டு நவ். நான் ஆரோக்கியமான வாழ்வை என்னை நோக்கி ஈர்க்கிறேன். உடல் ஆரோக்கியத்தை நான் ஈர்க்கிறேன். என் உடல் இப்பொழுது மிகவும் ஆரோக்கியமாக உள்ளது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் அணுக்களும் புத்துணர்வு பெற்று ஆரோக்கியமாக உள்ளது. இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நெகட்டிவான வேர்ட் கூட இருக்கக்கூடாது. இது ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும். ப்ரெசண்ட்டில் ஆர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்கணும். என்னோடய உடம்பு குணமாயிடுச்சு, நான் குணமாயிட்ருக்கேன், என்னோடய நோய் குணமாயிட்ருக்கு, இந்த மாதிரி நோய் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நெகட்டிவான வேர்ட்ஸ், இதெல்லாம் இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறப்போ சொல்லக்கூடாது. உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் முழுசாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். அஃபர்மேஷன்ஸை தூங்க போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை காலையில் எந்திரிச்ச 20 நிமிஷத்தில் சொல்ல ஆரம்பிங்க. 21 டேஸ் தொடர்ந்து சொல்லுங்கள். அஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. 21 டேஸ் மினிமம் சொல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிகிற வரை நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட ஆள் மனம் ரீப்ரோக்ராம் ஆனோன்னே உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு மிராக்கிள்ஸாக நடக்க ஆரம்பிக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி 20 மினிட்ஸ் இல்லை தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை உங்களால் அந்த டைமில் ஈஸியாக அக்சஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். இல்லைனா அமைதியாக மெடிடேஷனில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லலாம். இது மூலமாகவும் உங்களோட ஆள் மனசை நீங்கள் ரீப்ரோக்ராம் செய்ய முடியும். நீங்கள் வேலை பார்த்துட்ருக்க டைம்லையும் இதை போட்டு விட்டுட்டு கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆல்ஃபா ஸ்டேட்டில் நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறதோட எஃபெக்ட்டு உங்களோட பீட்டா ஸ்டேட்டில் நீங்கள் கேட்குறப்போ இருக்காது. ஸோ வேலை பார்க்குறப்போ மற்ற நேரங்கள்லையும் கேட்கலாம். கண்டிப்பாக ஆல்ஃபா ஸ்டேட்டில் அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். அப்போ தான் உங்களோட லைஃப்பில் ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க அப்படிங்கிறதுக்கெலாம் உங்களுக்கு அர்த்தம் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும். மெடிடேஷன், பாசிட்டிவ் திங்கிங்கிறது லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நெகட்டிவான எண்ணமே நமக்கு வரக்கூடாது, நெகட்டிவான எமோஷன்ஸே வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. உடனே நெகட்டிவான எண்ணம் வந்தாலோ இல்லை நெகட்டிவான எமோஷன்ஸ்னால நீங்கள் சஃபர் ஆனாலோ உடனே நமக்கு ஏன் இப்படியே திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லி உங்களை நீங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங். ஸோ நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த எண்ணங்களும் எமோஷன்ஸும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்துக்கணும். நம்ம லாங்காக அதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கக்கூடாது. அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் வந்தாலோ இல்லை நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான எமோஷன்ஸ்னால நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருந்தாலோ ஃபஸ்ட் இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால தப்பு கிடையாது, இது ஓகே, இது நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு உங்கள் மைண்டில் சொல்ல ஆரம்பிக்கணும்.
இது மூலமாக நீங்கள் நெகட்டிவான சைக்கிள் அந்த பேட்டர்னை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. திரும்ப 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 அதுக்குள்ளேயே போய் சிக்கிக்காமல் உங்களை இந்த மாதிரி சொல்லிக்கிறது மூலமாக இது ஓகே, இது நார்மல் தான், இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது தவறில்லைன்னு சொல்கிறது மூலமாக அந்த நேரத்தில் உங்களோட நெகட்டிவான எண்ணங்களும் எமோஷன்ஸும் வளர விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்க. ஸோ நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்தால் அதை அனுபவிச்சிடுங்க. எண்ணங்கள் வந்தால் கடந்து போக விடுங்க. அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. இது மூலமாக உங்களோட நெகட்டிவான சிச்சுவேஷன், எமோஷன்ஸ், எண்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அதனால் உங்களை பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்திக்காமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸோ அது உங்களை ஒரு பாசிங் க்ளவுடு மாதிரி கடந்து போயிடும். திரும்ப உங்கள் மனசுக்கு தெரியும் பாசிட்டிவாக நினைக்கிறதுனால மட்டும்தான் வாழ்க்கை மாறும், இந்த எண்ணங்கள் எதற்கும் பயன்படாதுன்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் மறுபடியும் பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு மிராக்குலஸ் பவர். நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்கிறது மூலமாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கீங்க. பாசிட்டிவான லைஃப், பாசிட்டிவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே உதவுங்கிறத உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் புரிஞ்சுக்கிட்டனால உங்களை திரும்ப நெகட்டிவாக பழைய மாதிரி போக விடாது. நெகட்டிவான எண்ணங்கள், எமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்துட்டு போனாலும் திரும்பவும் உங்கள் லைஃப்பில் அதிலிருந்து வெளியில் வந்து பாசிட்டிவாக மாறுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு தடவை ரீப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு போக மாட்டீங்க. ஸோ நெகட்டிவான எண்ணங்களை பார்த்தும் நெகட்டிவான எமோஷன்ஸை பார்த்தும் பயப்படவும் வேண்டாம். உங்களால் திரும்பவும் வெளியில் வர முடியும். இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். பை பை.